ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அவங்க சத்யா. இந்த எலெக்ஷனில் டிவிக்கே முன்னிலையில் இருக்குது அப்படின்றதுக்கான மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா, இதுக்கான முதுகெலும்பே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் சொல்லலாம். அவங்க இது வரைக்கும் அவங்க கடந்த வாழ்க்கையில் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு புதிய மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக விஜயை நம்பி எத்தனையோ பேர் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த ஓட் வந்துட்டு விஜய்க்காக போட்டிருக்காங்க. அது வந்து வரவேற்கப்படலாம். அண்டு இதே டிஎம்கே பின்னடைவுக்கான மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் எழுதுனுங்க, நர்சிங்காக இருக்கட்டும், இல்லை பிஎட் முடிச்சவங்க, இல்லை வக்கீல்கள், டிஎன்பிசி மக்கள்கள், இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்துட்டு வேலை வாய்ப்புகள், அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணியும் வேலை போடலை அப்படிங்கிறது ஒரு பக்கம், எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் பர்மனன்ட் ஆக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற போராட்டம் ஒரு பக்கம், சேலரி அதே மாதிரி எல்லாருக்கும் போகிற ரெகுலர் சேலரி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற போராட்டமும் பல பக்கம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. பட் அவங்களுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 பேர் அந்த போராட்டத்தில் இருக்காங்கன்னா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் அவங்க சர்க்கிள்குள்ளே இருக்கும். ஸோ யாருமே வந்துட்டு டிஎம்கேக்கு வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அவங்க வேலை வாய்ப்போ, அவங்களோட வேலை பர்மனன்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். ஓகே, நம்ம டிஎம்கேக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஃப்யூச்சரை வந்து நமக்கு நல்லபடியாக அமையும்னு சொல்லி. ஸோ அவங்க எந்த விதமான ஹோப்பும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும், எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ஹோப்பும் அவங்களுக்கு தரல. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வெக்ஸ் ஆகி வந்துட்டு புது மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டிவிகேக்கு போட்டிருப்பாங்க. இதுவே ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா, அவங்க பிஜேபி, மாம்பழம் இந்த மாதிரி கூட்டணியில் வச்சு ஒரு மிடில் ரேஞ்சில் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான இந்த டிவிக்கு முன்னிலையில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான். ஓகே, புது மாற்றம் வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்ப்போம் இந்த 5 இயர்ஸ் எந்தளவு போகுதுன்னு சொல்லி, நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.